watch full episodes. Subscribe now. நம்ம கடலுக்கு இன்னும் ரொம்ப தூரம் போகணும் போல எனக்கு தோணுதுப்பா. பீம், இன்னும் எவ்வளவு தூரம் போகணும்? நாம சேர்ந்துட்டோம். இன்னும் எவ்வளவு தூரம் இருக்குன்னா இந்த சமுத்திரத்தை, அதாவது இந்த கடலை கடந்துட்டா நம்ம சேர்ந்துருவோம். பீம் லட்ட சாப்பிட்டானா உலகத்தையே மறந்து போயிடுவான். வலிக்குது, முதுகு ரொம்ப வலிக்குது. அட, ஏதோ சத்தம் வருதே. அடடா, இதோ கடல் வந்துருச்சு. யார் முதல்ல குதிக்க போறது? வாங்க. பிரமாதம் பீம், பிரமாதம். அங்க ராஜுவ பாத்தீங்களா? ஒரு குட்டி குழந்தை மாதிரி நடந்து வரா. இப்ப நாம புதுசா ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம். ராஜு, இதுல ஏறு, ஜாலியா இருக்கும். இது ரொம்ப ஜாலியா இருக்கு. ராஜு, இப்படியே யோசிச்சுட்டு இருந்தா எப்படி? இங்க பாரு, நான் எப்படி போறேன்னு. நீ ரொம்ப பயப்படுறேன்னு அவங்க சாதாரணமா உன்னை நினைச்சிட்டாங்க. யாரு பயப்படுறது? நானே மணலால அழகான கோட்டையை கட்ட போறேன். அது மட்டும் இல்லாம கடலுக்குள்ள பெரிய பெரிய மீன்கள்லாம் இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். அங்க பாருங்க. இத பாக்கிறதுக்கு எவ்வளவு அழகா இருக்குல்ல? இன்னொரு வாட்டி பண்ணுங்க. அது அங்க பாருங்க, இது ஒரு பெரிய மீன் வருது. பீம், காப்பாத்து. ரொம்ப பசியோட இருக்கேன்னு நினைக்கிறேன், என்ன மன்னிச்சிடு. ஆனா என்னோட போட்டு போச்சேப்பா. ஏன் கூட யாரு கடலுக்கு வரீங்க? வா வா, நாமள மணல்ல வீடு கட்டி விளையாடலாம். அந்த சொர மீனுக்கு இரையாகாம வந்ததே ரொம்ப பெரிய விஷயம் தெரியுமா? ஒரே ஒரு சொர மீன் பார்த்தா எல்லாரும் எப்படி பயப்படுறீங்க? எங்களோட கோட்டையை கட்டி முடிச்சிட்டோம். எனக்கு கோவமா வருது. Yeah.
பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. நான் கட்டின கோட்டையை உடைச்சப்ப எனக்கும் இப்படிதானே இருந்திருக்கும். எல்லாரும் பயங்கர கோபத்துல இருக்காங்க, ஒழுங்கா ஓடி ஒளிஞ்சுக்க. அட இது கடல் சங்காச்சே. அட இதுல எனக்கு ஏதோ இந்த சங்கில இருந்து ஒரு மாதிரியான சத்தம் கேக்குது. எப்படியோ ரொம்ப நாள் தூக்கத்துக்கு அப்புறம் நான் இன்னைக்கு தான் எந்திரிச்சிருக்கேன். இன்னைக்கு உங்க எல்லாரையும் பக்கோடா பண்ணி சாப்பிட போறேன். நான் சாப்பிட்டு பல நாள் ஆச்சு. நான் அந்த கடல் சங்குக்குள்ள அமைதியா இருந்தேன், நல்லா தோங்கிக்கிட்டு இருந்தேன். ஆனா ஏன்? ஏன்னா நான் ஒரு பூதம். நான் எப்பவுமே ரொம்ப மோசமா நடந்துப்பேன். அது மட்டும் இல்லாம என்னோட தூக்கத்தை நீங்க எல்லாரும் சேர்ந்து கலைச்சிட்டீங்க. அதனால உங்களை நான் இப்போ சாப்பிட போறேன். உங்களை வறுத்து சாப்பிடுறதுக்கான எல்லா ஏற்பாடையும் பண்ணியாச்சு. இப்போ நெருப்ப மட்டும்தான். மன்னிக்கிறது பூதங்களுக்கு எதிரான செயல். நீ எனக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா நான் தான் உன்னை அந்த சங்கக்குள்ள இருந்து விடுதலை பண்ணேன். அவ சொல்றத நீ கேட்காத. உன்னை கண்டுபிடிச்சது நாங்க தான். நாங்க உன்னோட எஜமானர்கள். நாங்க சொல்ற எல்லாத்தையும் நீ கேட்கணும். வாயை மூடுங்க. நீங்க ரொம்ப பேசுறீங்க. என் வயிற்றுல நிறைய இடம் இருக்கு. உங்களை மாதிரி இன்னும் 100 பேரை கூட என்னால சாப்பிட முடியும். ஆஹா, எனக்கு வர ஆத்திரத்துக்கு ரொம்ப கோவமா வருது. எனக்கு கோபம் வருது. எனக்கு கூட கோபமா வருது. உங்களுக்கு கோவம் வருதா? எனக்கு பயமா இருக்கு. உங்களை அப்படியே சாப்பிடலாம் நினைச்சேன். இல்ல, நெருப்புல வேக வச்சுதான் சாப்பிட போறேன். நீங்களாம் இளமையா இருக்கிறதுனால ருசியா இருப்பீங்க. யாராவது எங்களை காப்பாத்துங்க. இதே மாதிரி உன்னோட எண்ணத்தையும் முறியடிக்க முடியும். பீம், பீம், எங்களை காப்பாத்து. பீம், எங்களை காப்பாத்து. இப்ப நீ என்கிட்ட அடி வாங்க. ஏய், உனக்கு இதுக்கு மேல ஏதாவது சேவை பண்ணணுமா? நான் உங்களுக்கு சேவை பண்ணுவேன் எஜமானே. உண்மையா நீங்க தான் என் எஜமான.